பாரு, உன் நம்பிக்கை சரியா தப்பான டெஸ்ட் பண்றதுக்கு நேரம் இது இல்ல. மதிப்பு ஆபத்துல இருக்கா? அது இல்ல ஆதி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்னைக்கு வந்து தேடுறது? இப்ப இருக்கிற நிலைமையில நாம உடனே மதிய கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கு நாம தான் இப்ப தேடி ஆகணும். போலீஸ் வந்து டெட் பாடியை தான் கண்டுபிடிப்பாங்க. என்ன நீ? யோ, என்னையா பேசிட்டு இருக்க? யோ யோ யோ, வாயில தீய வைக்க நல்ல வார்த்தை பேச மாட்டியா நீ? தெரியாம சொல்லிட்டேன், கொஞ்சம் அமைதியா. அண்ணா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா வரியா? சாரி மகா, டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. போயா. இதுக்கடா இவங்க கூட வந்து சேர்ந்தோன்னு ஆயிடுச்சு. என்னம்மா டயர்ட் ஆயிட்டியா? மாமா வேணா உன்னை அலேக்கா அப்படியே தூக்கிட்டு போகட்டுமா? உனக்கும் கால் வலிக்காது, எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஓ கடவுளே, கொஞ்சம் பேசாம வரீங்களா? நடக்க முடியல, வந்த வழியே திரும்பி போங்க. யோ, நீ வாய் வச்சுட்டு சும்மா திரும்பி இருக்கியா? போக சொன்னா எங்க போறது? காட்டுல ஒரு வழியும் தெரியாது. அதனால நீங்க போற பக்கம்லாம் நாங்க வந்துதான் ஆகணும். எங்களோட தலை எழுத்து. அதே மாதிரி நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வந்தாகணும். அதான் என்னோட வேலை. வெண்ணிலா, சும்மா இருக்க மாட்டே நீ. பேசுறதுக்கு நேரம் இல்ல, வாங்க. சரி வாங்க போலாம். மதி, மதி, மதி மதி, காட்டுமல்லி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மதி கிடைக்கவே இல்லையே. நாம சரியான பாதையில தான் போறோமா? நான் இந்த காட்டுக்குள்ளே வளர்ந்தவ. மிருகங்கள் போன தடம், மனுஷங்க போன தடம் ரெண்டையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியும். என்ன நம்பி வாங்க. மதிய இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கிறேன். மதிய யாரோ 3 பேரு கடத்திட்டு போயிருக்காங்க. அது எப்படி 3 பேர் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுது? இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கால் தடம் மத்த தடயத்தையும் வச்சு சொல்றேன். கண்டிப்பா 3 பேரு மதிய கடத்தி கொண்டு போயிருக்காங்க. 3 பேரா? மதிக்கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரல. அதனால அவங்க மதிக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கணும். சரி, பேசாம சீக்கிரம் வாங்க. சரி போலாம். அப்படின்னா நம்மள மாதிரியே யாரோ மயக்க மருந்து கொடுத்து மதிய கடத்தி இருக்கணும். அது யாரா இருக்கும்? சந்தேகமே இல்ல ப்ரோ. கண்டிப்பா அது நம்ம ஸ்வேதா மேடம் தான். நம்ம மேல கான்பிடன்ட் இல்லாம வேற ஆளுங்களை செட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் நம்மள மாதிரியே பிளான் பண்ணி மதிய கடத்திட்டு போயிருக்காங்க. ஸ்வேதா மேடம் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவங்க மதிய கடத்திட்டு போயிட்டா நாம தோத்து போன மாதிரி ஆயிருமே. அப்படின்னா நமக்கு ஸ்வேதா மேடம் கிட்ட இருந்து வர வேண்டிய பேமெண்ட் வராம போயிடும். அதனால மதிய காப்பாத்தி ஆகணும். யார கொலை பண்ண வந்தோமோ அவளையே காப்பாத்த வேண்டியதா இருக்கே. இந்த கொடுமை எந்த கில்லருக்கும் வரக்கூடாது. அந்த மதிய காப்பாத்துற கேப்ல சான்ஸ் கிடைச்சா அந்த மகாவையும் போட்டு தள்ளிடணும். வாடா. மதி போன இந்த பொண்ணு மதி என்ன? ஏன் திடீர்னு மலை மேல ஏறி நிக்குது? அப்ப நாமளும் கூடவே ஏறி நிக்கணுமா? ஆமா, நீ நீ ஏறி அப்படியே கூடவே குதிச்சு. குதிச்சு. ஆஹா, என்ன கோரஸா பேசுறீங்க? ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு மேல நாம இவ்வளவு தூக்கிட்டு தெரிஞ்சோம்னா காட்டுமல்லி நம்மளை கண்டுபிடிச்சிருவா. அதுக்கு முன்னாடி நாம தண்ணீர் போற பாலத்துக்கு அடியில மறைச்சு வச்சிருவோம். அப்பதான் காட்டுமல்லிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்படியே செஞ்சிடலாம். வாங்க போலாம். வாங்கடா.